ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாங்காய் சீசன் வேறு. ஸோ வீட்டில் நிறைய மாங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு மாங்காவை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் கடாய் காய்ச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மேலே பாருங்களேன், இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் அது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு ஃபெனுக்ரிக் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காயில் இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர், அது உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் கடாய் காய்ச்சதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் நிறையாவே எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து நீங்கள் நம்ம ஊறுகாய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அது அந்த அளவுக்கு கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவி நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளறி உடனே நீங்கள் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிலில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா வெயிலில் இதை காய வைங்க. வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீன்கார்ன் இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்து அதை இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியில் வைக்காதீங்க, ஏன்னா கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் கூட இது நல்லா கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது ஊறுகாய் செம்மையாக சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம கடையிலலாம் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஊறுகாய் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப உங்களோட சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Bye bye friends.